அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியான இரண்டு விதமான பாதுகாப்புக்கும், மாத்தியன் மானவியன், இந்த ரெண்டு ரீதியான பாதுகாப்புக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த பிரார்த்தனைகளும் துஆக்களும் மந்திரித்தல்களையும் மிக அடிப்படையான பொதுவான விஷயங்கள் இன்றைக்கு நாங்கள் செய்வோம். இந்த தடவை முடிப்போம். ஒன்று, சஹீஹ் முஸ்லிம்ல 814 இலக்கத்துல வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பிரயாணம் போனாங்க. போற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இன்று இரவு சில வசனங்கள் நேற்று இரவு சில வசனங்கள் இறக்கப்பட்டன, அது போன்ற சில வசனங்கள் இறக்கப்படவில்லை என்று சொல்லிட்டு ரசூலாங்க குல் அஊது பிரபில் ஃபலக் குல் அஊது பிரபின் நாஸ் அப்படின்ற வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் அதுதான் ஷைத்தானுடைய பேச விட்டு பாதுகாப்பு தேடுறது. என்ன, மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். இதுல நீங்க குல் அஊது பிரபில் ஃபலக் பாத்தீங்கன்னு சொன்னா, குல் அஊது பிரபில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், அதுல அல்லாஹ் தஆலா, அதாவது அல்லாஹ் தஆலா இடத்துல பாதுகாப்பு தேடுறது வரும். ஆனா பாதுகாப்பு தேடுற விஷயங்கள் அதிகமாக வரும். குல்லது பிரபின் நாஸ பாத்தீங்கன்னா ஒன்றை விட்டு தான் பாதுகாப்பு தேடுவீங்க. ஆனா எப்படிப்பட்டவன்ட்ட பாதுகாப்பு தேடுறனோ அதுல கூட வரும். பாருங்க, குல்லது பிரபின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், அதுக்கு பின்னால பாதுகாப்பு தேடுறது ஒன்றே ஒன்றுதான், மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னத்தி வன் நாஸ். வஸ்வாச விட்டு மட்டும் தான் என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடுவோம். ஆனா யார்கிட்ட பாதுகாப்பு தேடுறோம், அவனோட பலத்தை பத்தி அங்க பேசுறோம். இங்க 5-4 விஷயத்துக்கு பாதுகாப்பு தேடுறோம். ஆனா குல் அவுது பிரபின் நாஸ் அவ்வளவுதான். குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபில் ஃபலக் இவ்வளவுதான். ஃபலக்குடைய இறைவனை விட்டு இறைவனிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன். மற்றதெல்லாம் மின் ஷர்ரி மா ஹலக், எதில் இருந்தெல்லாம் பாதுகாப்பு தேடுற பகுதி வருது. இது அழகான சூரா. அடுத்து வஸ்வாசை பற்றிய பாதுகாப்பு, வஸ்வாசை பற்றிய பாதுகாப்பு தேடு. இரண்டாவது, இதே சூரா பற்றி இன்னொரு சிறப்பு பாருங்க, புரிஞ்சுக்கோங்க. குர்ஆன்லயே பாதுகாப்பு தேடுதல்ல மிக பலமானது, ஆயத்துல் குர்சியையும் விடவும் பாதுகாப்பு தேடுதல்ல மிகவும் பலமானது குல் அஊது பிரபின் நாஸ், குல் அஊது பிரபில் ஃபலக். அதுக்கு சிறப்பு ஆயத்துல் குர்சிக்கு என்ன செய்யல, வரல. ஏன்னா ரசூலுல்லாஹ் பாருங்க, சுனன் நசாயில் 5438 இலக்கத்துல உக்பத் இப்னு ஆமிரோட போய் கட்டிக்கிறாங்க. 3 முறை ஓதுங்க ஓதுங்க என்றாங்க. என்னத்தை ஓதுன்னு கேட்கிறாரு அவர். அதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க குல் அஊது பிரபில் ஃபலக் என்று சொல்லுங்க, முதலாம் முறை சொல்றாரு, ஓதி முடிக்கிறார். அதுக்கு பின்னால ஓதுங்கன்னு சொல்றாங்க. அதை என்ன செய்யறாரு, குல் அஊது பிரபின் நாஸ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் ஓதி முடிக்கிறார். ஓதி முடிச்ச பின்னால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா சஅல சாயிலும் பிமிஸ்லிஹிமா, ஒருத்தர் துஆ கேட்கிற நேரத்தில் இதை ஓதி துஆ கேட்பதை போல ஒரு சிறந்த துஆ கிடையாது. நாங்க சொல்லலாம், மா சஅல சாயிலும் பிமிஸ்லிஹிமா, இதை உட்படுத்தி ஒருத்தர் கேட்கல, அதை ஓதி கேட்கக்கூடிய துஆ போன்று ஒரு துஆ இல்லை. வலஸ்தஆத முஸ்தஈதும் பிமிஸ்லிஹிமா, பாதுகாப்பு தேடக்கூடியவர்கள் இதை போன்ற 2 சூறாக்களை விட சிறந்த ஒரு சூறா கிடையாது அவர் பாதுகாப்பு தேடுவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட 2 முக்கியமான சூறாக்கள் இந்த சூறாக்கள். அடுத்தது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, 100 முறை யார் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற வார்த்தையை சொல்கிறார்களோ, இந்த வார்த்தை சொன்னவருக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஹிர்ஸும் மினஷ் ஷைத்தானி, ஷைத்தானிடமிருந்து அவருக்கு ஒரு ஹிர்ஸ், ஒரு பாதுகாப்பு கிடைத்து விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இது முக்கியமான ஒரு செய்தி, இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஷைத்தானுடைய இதெல்லாம் சொல்றதெல்லாம் குறிப்பிட்ட சம்பவத்துக்குரிய இது இல்ல, பொது பாதுகாப்பு, முஸ்லிம்கள் ஓத வேண்டிய முக்கியமான விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டு வரேன். இதுல ஒரு செய்தியை இங்கே சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது சுனனு திர்மிதியில 3388 இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி. இதை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அவரிடமிருந்து அபான் இப்னு உஸ்மான் என்றவர் அறிவிக்கிறாரு. தஈஃபான செய்தி. ஆனா நிறைய நம்ம சொல்றோம்னு நினைக்கிறோம், பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மஅ இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம் என்றது. இது நிறைய அறிஞர்கள் இதை லைஃப்னு சொல்லிக்கிறாங்க. இமாம் அபூ ஸுர்ஆ, இமாம் இப்னு மஹதி, இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி, அதுபோல இமாம் தரீஃபி, இன்றைக்கு நவீன கால அறிஞர்கள் தரீஃபி, அதுபோல பல அறிஞர்கள் இந்த செய்தியை என்ன செஞ்சுக்கிறாங்க, பலகீனம் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதனுடைய ஒரே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அவருடைய மகன் அபான் இப்னு உஸ்மான் அறிவிக்கிறார். அவர் வழியாக வரக்கூடிய எல்லா செய்தியுமே என்னது, மிகவும் பலகீனமான செய்திகள். ஆனால் அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் கூட சேர்த்து என்ன செய்வாங்க, இரண்டாவது அவருடைய அடுத்த பகுதி மாதிரி சொல்வார்கள். ஆனால் பலகீனமான செய்தி. அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற அந்த துஆ சஹீஹ் முஸ்லிம்ல 2709 இலக்கத்தில் வருது. சஹீஹ் முஸ்லிம்ல 2709 இலக்கத்தில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிட, அதாவது அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஒரு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மனிதர் வந்தாரு. அவர் சொல்றாரு, மா லகீது மின் அக்ரப், அக்ரப்ட்ட நாம் கொட்டு வாங்கிட்டேன் என்ன செய்யறாரு சொல்றாரு. அப்ப அந்த நேரத்தில் அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமாலவ் குல் தஹீன அம்சை, மாலையான நேரத்தில் நீங்கள் இந்த வார்த்தை சொல்லி இருந்தால், எது அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்ற வார்த்தை சொல்லி இருந்தால், லம் யதுர்ரக் நம் ததுர்ரக், ஒரு நாளும் அது உன்னை என்ன செஞ்சிருக்காது,
தீங்கு செய்திருக்காது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒன்றில் இது ஷைத்தானுடைய தூண்டுதல் என்பது ரசூலா வழங்கப்படுத்தாங்க. அக்ரப் இருக்க சில அதாவது வெய்களை சொல்ற நேரத்தில் அதாவது ஒரு அவுது கலிமாத்தில்லாஹி தாமாத்தி சொன்னவர் ஆக்சிடென்ட்ல மௌத்தா போக வாய்ப்பு இருக்கு. அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்ற நேரத்தில் இதை விளங்கிற அக்ரப் என்றது யார் தூண்டக்கூடியது? ஷைத்தான் தூண்டக்கூடியது. அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க சொன்ன இந்த வார்த்தை நீங்க சொல்லி இருந்தால் உங்களுக்கு அதை என்ன செய்யாது, பாதித்திருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். அடுத்ததாக பொதுவான துஆக்கள், சரியா, மந்திரித்தல் சம்பந்தமான விஷயங்கள் பின்னால் வரும். இது பொதுவான துஆக்கள் வசனங்கள். சஹீஹ் புகாரில 2187வது செய்தி. அதாவது என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துக்கு பொறுப்பு வச்சாங்க. யார? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சாப்டர் அதுல வந்து என்ன ஆகணும், இன்னொரு அறிவிப்புல உபை இப்னு கஅப் வருது. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு வருது. ஆனா சஹீஹானது வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்பது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி வைத்த நேரத்தில் மூணு இரவுகள் என்ன செய்றாங்க, மனித தோற்றத்துல ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் ஒருத்தர் என்ன செய்யறாரு, வாராரு. அபூ ஹுரைரா 3 முறை விட்டுறாரு. அவர் ஏழைன்னு சொன்னே விட்டுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நீங்க இந்த 3 நாளா யாரோட பேசுறீங்கன்னு தெரியுமா? ஷைத்தானோட என்ன செய்றீங்க, பேசுறீங்க. ஷைத்தான் அப்ப விட்டுறதுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போனா, என்ன? ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி ஷைத்தானுக்கு இறக்கப்பட்டதா? அப்படி இல்லை, இது ரசூலுல்லாஹ்வுக்கு இறக்கப்பட்டது ஆயத்துல் குர்சி. அப்பதான் ஆயத்துல் குர்சி இறங்கின்னு அர்த்தம் இல்ல, ஏற்கனவே இறங்கிட்டாச்சு. ஆனா அவருடைய ஒரு சிறப்பை ஷைத்தான் என்ன செய்யறான், சொல்லி கொடுக்குறான். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்லாத நேரத்தில் ஷைத்தானுக்கு தெரியும் நம்ம எப்படி பாதுகாப்பு தேடணும், நீங்க எல்லாம் எப்படி அவனை விட்டு பாதுகாப்பு தேடணும்ன்றது அவனுக்கு தெரியும். அப்ப அவன் முதல்ல என்ன செய்வான், ஆயத்துல் குர்சி உங்களுக்கு ஞாபகம் வராம செய்வான். அதான் அவன் முதல் வேலை. என்னது, நீங்க ஓதணும்னு நினைச்சு போற டைம்ல வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி விட்டுரும், அவ்வளவுதான். சரியா? அது வந்ததுன்னா ஆயத்துல் குர்சி வராது. சரியா? இதான் நம்மளுக்கு நடக்கும். நம்ம ஷைத்தான் முழுமையா எது கவனத்துல இருப்பான்னா, ஆயத்துல் குர்சி நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூட இடத்துல என்ன செய்வான், கவனத்துல இருப்பான். ஏன்னா நீங்க அது பாதுகாப்பு தானே. அப்ப ஷைத்தான் சொல்லி கொடுக்குறான், ஆயத்துல் குர்சி என்ன செய்ய, அதாவது ஓதுங்க. ஓதினா நான் வரமாட்டேன்றான். நான் வரமாட்டேன் அவன் சொல்லி கொடுக்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சதகக வ ஹுவ கதூப். அவர் பொய்யனாக இருந்து கொண்டு உங்களுக்கு உண்மை உரைத்தார். எனவே சொல்பவரை கவனிக்காதே, சொல்ற செய்தியை கவனி என்றது பிழை. இதை நிறைய பேர் சரியன்றாங்க. அதுக்கு இருக்கு சம்பந்தம் இல்லை. சொல்றவனை கட்டாயம் என்ன செய்யணும், கவனிக்கணும். இது ரசூலுல்லாஹ் உறுதிப்படுத்தினதுனால அது சரியாகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தினால அது சரியாகும். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப ஆயத்துல் குர்சி அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய சிறப்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் இரவுல இது ஓதுகிறாரோ அவருக்கு சுபஹ் வரைக்கும் ஒரு பாதுகாப்பு என்ன செய்யும், இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு செய்தி என்னன்னா, இந்த செய்தி வந்து நமது இஸ்லாமிய பகுத்தறிவாளரான அந்த சகோதரர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது மனுஷன் தான், மனித ரூபத்துல வந்த ஒருத்தன் தான், மனித ரூபத்துல வந்தது மனிதன் தானா, கெட்ட மனிதர் அப்படின்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துல் குர்சி அவர் சொல்லி கொடுத்தது எப்படி அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லல. அவர் எப்படி ஆயத்துல் குர்சி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா ஏதாவது சொல்லணுமே, அது சொல்லல. ஆனா வந்தது மனிதன் தானா, அது நேரடியா வந்தது மனிதன் தான் அப்படி என்று சொல்றது என்னது விளக்கம் சொல்லி கண்டிக்கிறான். சரி, தவறான விளக்கம் மட்டும் விளங்குது. அடுத்தது இறுதியாக 2 செய்தி. புகாரில 3786வது இலக்கத்தில் வருது. அபூ மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஆயத்தானு மின் ஆகிர சூரத்தில் பக்ரா மன் கரஅஹுமா ஃபீ லைலத்தின் கஃபதாஹு. சூரத்துல் பக்ரால வரக்கூடிய கடைசி 2 வசனங்கள் என்ன வசனம்? ஆமன், மாஷா அல்லாஹ். சரியா, ஆமனர் ரசூல் பிமா உன்ஸில இலைஹி என்ற அந்த வரக்கூடிய அந்த சூரா இருக்குது. அந்த 2 வசனம் இருக்குது. அந்த 2 வசனத்தை யார் ஒரு இரவில் ஓதுகிறாரோ அவருக்கு அது மட்டுமே போதுமாட்டாங்க ரசூலுல்லாஹ். அவருக்கு அது மட்டுமே போதுமாட்டாங்க. இதை நிறைய பேர் தூங்குற டைம்ல தான் ஓத நினைக்கிறது, ஓதுறது இல்ல. ஏன் நினைக்கிற டைம் எப்ப? தூங்குற டைம்ல ஓத நினைக்கிறது, ஓதுறது இல்ல. நிறைய பேர் ஓதுறாங்க, நான் ஓதாதவங்களை மட்டும் சொல்றேன். சரியா? அப்ப இது வந்து ஏன் காரணம் என்ன, நிறைய வச்சுக்கிறோமே. அல்லாஹும்ம அன்த ரப்பி இருக்குது, ஆயத்துல் குர்சி இருக்குது, குல்லல் பின்னாஸ் அங்க இருக்குது, இது இருக்குது. இப்படி ரசூலுல்லாஹ் ஒரு நாள்ல சேர்த்து எல்லாத்தையும் ஓதினதும் இல்ல. ஒரே நாள்ல சேர்த்து அவுராத் இஸ்லாம் முஸ்லிம்ல வர எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, ஓதிக்க நிக்கல. ஒரு நாள் ஒன்று என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ஓதினாங்க. இப்ப இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் வளமையா ஓதினதுகள்ல இதாக ஒன்று இருக்கலாம். ஏன் ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இரவுல ஓதுற மாதிரி வசனம் சொல்றான். இது தூங்குற நேர துஆ அல்ல, இது ஃபீ லைலத்தின், இரவுல ஓதுற துஆ. எப்பொழுது இரவாகியதோ அதிலிருந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ஓதிக்கொள்ளலாம். எப்பொழுது இரவாகிறதோ அப்பிருந்து ஓதிக்கலாம். அப்ப எப்ப சிறப்பு, இரவு முடிகிற டைம்ல ஓதினா பிரயோசனமே இல்லையே. அந்த இரவுக்கு போதுமா இருக்கணும்னா இரவுடைய ஆரம்பத்தில் நம்ம ஓதிக்கிறது, மக்ரிபுக்கு பின்னால இஷாவுக்கு பின்னால ஓதிக்கிறது சிறந்தது. அடுத்ததாக சஹீஹ் முஸ்லிம்ல 780வது இலக்கம் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, லா தஜஅலு புயூதக்கும் மகாபிர். உங்கள் வீடுகளை கபர்களாக என்ன செய்ய வேண்டாம், ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்ரா. சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீட்டிலிருந்து ஷைத்தான் என்ன செய்கிறான், வெறுண்டு ஓடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அப்ப சூரத்துல் பக்ரா ஓதக்கூடிய வீட்டிலிருந்து ஷைத்தான் வெறுண்டு ஓடுகிறான் என்றால் இதுவும் பாதுகாப்புக்குரிய ஒரு சூரா. சூரத்துல் பக்ரா எப்படி ஓதுறது, இதுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும்.
சூரத்துல் பக்ரா டெய்லி ஒரு முறை ஓதையலுமா? வேற சூரத்தை நம்மளுக்கு ஓத கிடைக்காது. சரியா? சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடு என்ன, அந்த வீட்டுல சூரத்துல் பக்ரா ஓதுற வளமை. முடிஞ்சாலும் இன்னைக்கு 4 பக்கம் ஓதுறீங்களா, அடுத்த நாள் பக்கத்தை ஓதுங்க. அடுத்த ஒரு நாளைக்கு முழு சூரத்தை ஓதணும் சொல்லாங்க, சொல்லல அந்த ஹதீஸ்ல. ஓதுற வளமை அந்த வீட்டுல இருக்கணும். உங்களால முடியாதா, நீங்க ஒரு பகுதி ஓதுறீங்க, மனைவி ஓதுறா, பிள்ளைகள் ஓதுது, இப்படி மாறி மாறி ஓதக்கூடிய வளமை அந்த வீட்டுல இருக்கணும். சிலர் சூரத்துல் பக்ரா முழுசா ஓதணும் விளங்கின சில வீடுகள்ல கெசட் போட்டு வச்சுக்கிறான். ஏன் தெரியுமா? எந்த நாளும் ஓத இயலாதுன்றது அவங்களோட மனசு சொல்லுது. அந்த டைம்ல இது ஒரு நன்மை இல்லை, கேட்கறதுல நன்மைக்கு அது உட்கார்ந்து கேட்டா. சரியா? சுதேஷ் தடப்பாட்டு கெசட்ல போயிட்டு இருந்தாருண்டா அவருக்கு வேணும்னா சில வேளை நன்மை போய் சேருமா தவிர நமக்கு என்ன செய்யாது, நன்மை கிடைக்காது. சும்மா அப்படி போட்டு விடுறதுனால எல்லாம் ஒரு பரக்கத்தெல்லாம் இங்க இல்ல. கேட்டா பரக்கத்து இருக்குது, ஓதினா பரக்கத்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓத முடியாதா, இன்றைக்கு நீ ஒரு 4 பக்கத்தை ஓது, மகன்கிட்ட சொல்றது.